சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பூண்டு, பெரிய வெங்காயம், புளி, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அடித்து வச்ச அந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சுருளை வதக்கி எடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 வீக்னாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். முதவே உப்பு போட்டு இது பண்ணிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால தான் லாஸ்ட்டில் உப்பு போடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.